எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் செல்வமணி. அப்புறம் சாகர் எங்கள் டீம் கேப்டனு, சதீஷ், அப்புறம் அமீர் ஈரான் பிளேயர். அப்புறம் நாங்கள் தமிழ் தலைவர்ஸ் டீமுக்காக இங்கே விளையாட வந்திருக்கோம். அப்புறம் 22 எங்கள் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ எங்கள் ஹோம் லெக் விளையாட வந்திருக்கோம். இப்போ ஆல்ரெடி 4 மேட்ச் விளையாண்டுருக்கோம். அப்புறம் இங்கே நம்ம ஹோம் கிரவுண்டில் 4 மேட்ச் விளையாட போகிறோம். இப்போ அந்த 4 மேட்ச் வின் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா ஹோம் கிரவுண்டில் விளையாடுறதுனால இங்கே ஆடியன்ஸ் சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். கபடி முன்ன விட இப்போ ரொம்ப சப்போர்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்ததை விட இப்போ ரொம்ப கிரேஸ் ஆகிடுச்சு. அதனால் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இங்கே இந்த நிப்பான் பெயின் எங்களுக்கு ஸ்பான்சராக வந்திருக்காங்க. ரொம்ப சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு நிப்பான் பண்ணி கொடுத்துறதுனால தேங்க்யூ. பார்த்தீங்களா 7th சீசனில் அதுக்கப்புறம் பார்த்தீங்களா மேட்ச் நிறையா லாஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் சீசன் பார்த்தீங்களா பிளே ஆஃப்ஸ் செமிஃபைனல் போயிட்டோம். இப்போ இந்த சீசனை கண்டிப்பாக டீம் நல்லா விளாண்டுறதுனால நாங்கள் கண்டிப்பாக இந்த தடவையும் செமிஃபைனல் போவோம். நிப்பான் பெயிண்ட்ஸ் எங்களுக்கு தமிழ் தலைவர்ஸ் இந்த தடவை ஸ்பான்சராக வந்திருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணது. இல்லை மொத்தம் பார்த்தீங்களா 12 டீம்ஸு எல்லாமே வேறு ஸ்டேட்டு. நாங்கள் தமிழ்நாடு, இந்தமாரி பெங்களூர், இந்தமாரி ஒவ்வொரு மொத்தம் 12 ஸ்டேட்டு விளையாண்டுட்டுருக்காங்க. எங்களுக்கு ப்ரோ கபடி பொறுத்த வரைக்கும் எல்லா டீமுமே சேலஞ்சு தான். எந்த டீமும் ஈஸியெல்லாம் கிடையாது. அன்னைக்கு யார் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுறாங்களோ அந்த டீம் தான் வின் பண்ணுவாங்க. கண்டிப்பாக எந்த டீமும் ஈஸியெலாம் கிடையாது. முன்ன இருந்ததை விட இப்போ எல்லாருமே சின்ன பசங்க ரொம்ப அந்த கபடி ப்ரோ கபடி வந்ததுக்கப்புறம் ரொம்ப விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலேயும் இது கிரேஸ் அதிகமானதுனால நிறைய சின்ன பசங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டில். கபடிக்கான டிப்ஸ்னு பார்த்தீங்களா கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க்கு தான் மெயின். ஹார்ட் ஒர்க்கு, டெடிகேஷன், இது டிசிப்ளின், இது 3 இருந்தாவே கண்டிப்பாக கபடியில் சாதிக்கலாம்.